அவனை நீ யோக்கியனையெல்லாம் பாப்பான் அயோக்கியன்னு சொல்றானோ அவனை நீ யோக்கியன் என உங்க சமுதாயம் விடுதலை பெற்று. பெரியார் சிம்பிளா சொல்லி கொடுத்தாரு. பெரியார் ஒருத்தர் தான் ஈஸியா இந்த பாப்பானுக்கு முதல்ல நம்மள வாடா போடான்ட்டு இருந்தான். டே ராமா இங்க வாடா, டே வேலா, டே குப்பா, டே சுப்பாமா. இவனை எப்படி சாமி ஐயான்னு கூப்பிட வைக்கிறது? இவர் சொன்னார்ல, தச்சன் மரம் அறுப்பான், ஒட்டன் ஓடு மேவான், ஐயர் மந்திரம் ஓதுவார். இவருக்கு அவனுக்கு இன்னு விகுதி போட்டு அழைப்பான். அதுக்கு பெரியார் என்ன பண்ணாரு, இவன் வாயில ஐயா துரைன்னு கூப்பிட வைக்கணும்ட்டு ஐயா சாமின்னு பேர் வச்சு விட்டார். துரை சாமின்னு பேர் வச்சு விட்டார். சாமி துரைன்னு பாப்பா வேற வழியெல்லாம் கூப்பிட்டாங்க. சிம்பிள் லாஜிக் அவருக்கு. அவர் காலத்துல 50 வருஷத்துல உண்டானதான் துரைசாமி, ராமசாமி, ஐயா சாமி, கருப்பு சாமி. பாப்பா கூப்பிட மாட்டானே, பாப்பான தானே சாமி நம்ம கூப்பிட்டு இருந்தா. பாப்பா பறையில கூப்பிடணும், பல்லனி கூப்பிடணும். அவர் என்ன பண்ணார், இந்த பேரை வச்சு விட்டார். துரைசாமி, ராமசாமி, சாமி தோற. பாப்பா வேற வழி இல்லாம அதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவர் ரொம்ப சிம்பிள் லாஜிக். அவளை செகண்ட்ல பேசி முடிச்சுவார். ஊட்டிக்கு வந்தா எங்க வீட்டுல தான் தங்குவார் ரொம்ப நாளா. சிம்பிள் லாஜிக். மொட்டை அடிக்க போறானுங்கல்ல கோயிலுக்கு, அது சிம்பிளா சொல்லி போடுவார். என்னன்னு ஏன்டா மயிர் முளைக்காம போகணும், எவனாவது மொட்டை அடிப்பான் நடப்பாரு. இந்த மசர் திரும்ப முளைக்காதுன்னா எவனாவது அடிப்பீங்க மொட்டை. திரும்ப முளைச்சதுங்கிற நம்பிக்கையில போய் அடிக்கிறது. ஏன் கண்ணை புடிங்கி கொடுக்கறது, காதை புடிங்கி கொடுக்கறது, நாக்க புடிங்கி கொடுக்கறது, சாமிக்கு உசிரியா கொடுக்குற உட்கால் சேர்த்தையா மசூர் தான் மயிர் ஓச்சு நான் தூக்கி போட்டு வரேன். மறுக்கா முளைக்காதுங்கிறது வந்து அவன் கொடுப்பானா? ரொம்ப விவரமா பாப்பான், நம்மள ஸ்பாயில் பண்ணான். ஏன்னா சிம்பிள் அவருடைய லாஜிக் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கா இருக்கும். டக்குன்னு நம்ம வய ஏமாந்தது தானங்க சீரழிவு. அவனையெல்லாம் பாப்பான் அயோக்கியன்னு சொல்றானோ அவனை நீ யோக்கி